ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் செவ்வாய்க்கிழமை, அதாவது என் பையனோட செகண்ட் டே ஸ்கூல் என்னென்னலாம் பண்ணோன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. காலையில் பார்த்திங்கன்னா ஒரு 5:30 போலவே முழிப்பு வந்துருச்சுங்க. பையனும் பார்த்திங்கன்னா நான் எந்திரிச்சதுமே கூடவே எந்திரிச்சுக்கிறான். அப்புறம் சமையல் கட்டு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. நைட்டே எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சதுனால கொஞ்சம் ஈஸியாக இருந்ததுங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா சமையல் ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இதில் இருக்கேன். கடையிலலாம் எதுவும் வாங்கி பேக்கட் ஃபுட் கொடுக்கக்கூடாது, நாமளே ஏதாவது செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு பிளானில் இருக்கேன். அது எத்தனை நாள் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லி தெரியலைங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவனுக்கு கோதுமை இனிப்பு பணியாரம் தான் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். இதோட ரெசிபி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை மாவு பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. ரெண்டுமே போட்டு நல்லா இந்த மாதிரி தோசை மாவோட கொஞ்சம் கெட்டியாக, இட்லி மாவோட கொஞ்சம் தண்ணியாக, அந்த கன்சிஸ்டன்சி பணியாரத்துக்கு ஊற்றுற மாதிரி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இது ஒரு அரை மணி நேரம் ஊறுச்சு அப்படின்னா பணியாரம் பார்த்திங்கன்னா நல்லா புஃப்னு வருங்க. நல்லா புஸ்ஸுன்னு உப்பி வரும். இல்லை டைம் இல்லை அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூட ஊற வைக்கலாம். ஊற வைக்காமலே கூட நீங்கள் பணியாரக்கல்லில் ஊற்றி எந்திரிக்கலாம். அப்படி ஊற்றி எழுந்திரிக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தட்டையாக இருக்க மாதிரி இருக்கும். அவ்வளோதாங்க. டேஸ்ட் டிஃப்ரென்ஸ்லாம் எதுவும் இல்லை. நம்ம ஊற வச்சு போட்டோம் அப்படின்னா நல்லா எப்படி சொல்கிறது, பூரி உப்பி வருது பார்த்திங்களா, அந்த மாதிரி பணியாரமும் நல்லா புஸ்ஸுன்னு வருங்க. தேவையான அளவுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் பார்த்திங்கன்னா அதிகமாக ஊற்றிடாதீங்க, மொறுன்னு வரும்னு சொல்லிட்டு. ஏன்னா கோதுமை மாவு அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா எண்ணெய் குடிக்கும். அதனால் பார்த்திங்கன்னா எண்ணெய் ரொம்ப ஒரு ட்ராப் பணியாரம் ஒட்டாமல் வர அளவுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றினாலே போதுமானதாக இருக்குங்க. பணியாரம் பார்த்திங்கன்னா டேஸ்ட் எப்படி இருக்கும்னு நினைக்காதீங்க, சூப்பராக இருக்கும். நம்ம சும்மா கடையில் அது இதுன்னு வாங்கி பேக் பண்ணி கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுமே நல்லா ஆர்வமாக விரும்பி சாப்பிடுவாங்க. என் பையன் அப்படி தாங்க, இன்றைக்கி என்னம்மா செஞ்சு தரேன் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போலாம் டெய்லி கேட்க ஆரம்பிச்சிட்டான். அவனுக்காகவே டெய்லி ஏதோ ஒன்று செய்யணும்னு சொல்லி ஒரு ஆர்வம் வருதுங்க. பணியாரெல்லாம் சுட்டு முடிச்சுட்டு அவனுக்கு பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் பாக்ஸ் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அவனுக்கு தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. அவர் வெளியே விளையாட போயிருந்தார். அந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸ்கூலில் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் டெய்லியுமே கம்பல்சரி ஏதோ ஒன்று கொடுத்து விடணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா ஆப்பிள் வச்சுருக்கேன். எனக்கு ஆப்பிள் சுத்தமாக பிடிக்காதுங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஸ்கூலில் சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக வச்சு விட்டுருக்கேன். அண்ட் அதனால தான் பார்த்திங்கன்னா இனிப்பு பணியாரம், அந்த கோதுமை இனிப்பு பணியாரமும் ஒரு 4-5 வச்சுருக்கேன். அதை சாப்பிட்டு வரானா எப்படி பண்ணிட்டு வரான்னு சொல்லி தெரியலைங்க, பார்க்கலாம். நாங்கள் அவ்வளோதான் கிளம்பிட்டோம். எங்கே சாமி போகிறோம்? நம்ம எல்லாத்துலேயும் சொல்லிடுறாங்க கோயிலுக்கு அழுகாமல் போயிட்டு வந்துடுவோன்னு. கோயிலுக்கு அழுகாமல் போயிட்டு வந்துடலாம். கோயிலுக்கு ஸ்நாக்ஸ்லாம் கொண்டு போய் சாப்பிட்டு அப்புறம் இங்கே பாருங்க அம்மா விட்டு ரெடி. எல்லாருக்கும் நான் எப்படி இருக்க, அழகா இருக்கேன்னு கேட்டு சரி பாய். ஹாய்ங்க. அவ்வளோதான், சார் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாரு. அவருக்கு ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லி தெரியாது, கோவிலுக்குன்னு சொல்லி தான் கிளப்பியிருக்கோம். பார்க்கலாம் என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. அவனுக்கு இன்றைக்கி ஹாஃப் டே தான் ஸ்கூலு. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில், அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெசிபிஸ் பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு, அவ்வளோதாங்க இன்றைக்கி. பார்க்கலாம் அங்கே போய்ட்டு என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். சார் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அழுவாருன்னு நினைக்கிறேன். இதுதான் லஞ்ச் பேக் நேற்று போய் வாங்கிட்டு வந்தோம். அவர் நேமை ஸ்டிக் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஓரளவுக்கு ஸ்டிக் பண்ணியிருக்கோம், பிஞ்சு வராமல் இருந்தால் சரி. இருந்தாலும் அவன் பொருள்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துடுவான். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. அவ்வளோதாங்க, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. 9 மணிக்கு ஸ்கூலு, இப்போவே 8:55 ஆயிடுச்சு. பாய். அங்கே போயிட்டு காட்டுறேன் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு. சாரை பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சுங்க. உள்ளே வந்த உடனே ஒரே அழுகை. எங்கள் அப்பா கிட்டே ஓட ஆரம்பித்தேன். அப்புறம் வாட்ச்மேன் பிடிச்சி உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கஷ்டமாக தான் இருக்குது, என்ன பண்ணுறதுங்க, ஸ்கூல் போய் தானே ஆகணும். இப்போ பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகும்போது அவனை பற்றியே பேசிட்டு வந்தோமா, வரும்போது பார்த்திங்கன்னா தடத்தையே மறந்து வேறு தடத்தில் வந்துட்டோங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக தடத்தை கண்டுபிடிச்சி வந்தாச்சு. வர வழியில் பார்த்திங்கன்னா மளிகை கடையில் கொஞ்சம் காயெல்லாம் வாங்க வேண்டியது இருந்ததுங்க. காயெல்லாம் வாங்கிட்டு ஒரு சேலஞ்ச் வீடியோ பண்ணியிருந்தோம், அதோட லிங்க் கீழே தரேன். ஓகேவா? இங்க தள்ளி வந்துக்கோ. ஓகே, ஸ்டார்ட்டா? ஸ்டார்ட். 1 2 3. இத மறுபடியும் எடுத்துக்கலாம்.
சேலஞ்ச் வீடியோலாம் பண்ணி முடிச்சுட்டு அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 11 மணியோட அவனுக்கு ஸ்கூல் வந்துட்டு க்ளோஸுங்க. கூட்டிகிட்டு வரதுக்காக தான் போயிருந்தோம். நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஐயோ அழுதுட்டு இருக்கானோ என்னமோன்னு சொல்லி நினச்சேன். பட் அங்கே பாருங்க தெரியிறானான்னு சொல்லிட்டு சமத்து பையனா ஷூவெல்லாம் எடுத்து போட்டுட்டு அவன் பேக் எடுத்து ரெடியாக வச்சு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் போனதையும் சாருக்கு அப்படியே மூஞ்சியில் ஒரே சிரிப்பு தான். அப்படியே அடிச்சு பிடிச்சு சார் வெளியே வந்துட்டார். அப்புறம் அவங்க மேம் கிட்ட என்ன பண்ணா எப்படி இருந்தான்னு சொல்லி கேட்டேன். அதெல்லாம் சமத்து பையனாக இருந்துட்டான், ஒரு பிரச்சனையும் இல்லை, செட் ஆகிக்குமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படியே ஒரே பெருமையாக போச்சுங்க. ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னாலே அப்படி அழுகுவான். இப்போ ஓரளவுக்கு செட் ஆகிட்டான் அப்படின்னு கேட்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வர வழியில் பார்த்திங்கன்னா ஏதாவது சர்ப்ரைஸ் வேணும்னு கேட்டாங்க. ஓகேங்க, நம்ம ஆள் பார்த்திங்கன்னா ஸ்கூல் போயிட்டு வந்துட்டார். போனது தெரில வந்தது தெரில, சீக்கிரம் டைம் போயிடுச்சு. ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து விட்டுருக்கேன். எப்படி சாப்பிட்டாரா இல்லையான்னு பார்க்கலாம். தண்ணி குடிக்கவே இல்லை. ஒய்யே இப்போ குடிக்கிறேங்கண்ணா. ஓகே, ஸ்நாக்ஸ் அப்படியே தான் இருக்கு. சார் சாப்பிடலை. சாப்பிடவே இல்லைங்க. ஆப்பிள் கையில் கூட தொல்லை, அந்த பணியாரம் மட்டும் சாப்பிட்ருக்காரு சார். ஏன்டா ஆப்பிள் சாப்பிடல? ஏன் சாப்பிடல? கேட்டேன் இல்லை நேற்று. கேட்டல ஆப்பிள் வேணும்னு. ஆப்பிள் சாப்பிட்லாங்க. பணியாரம் மட்டும் ஒன்றே ஒன்று துளியோண்டு மீதி வச்சுருக்கான். பணியாரம் மட்டும் குட்டி குட்டியாக ஒரு 4 பணியாரம் போட்டு கொடுத்தேன். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.